முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரின் சீரிய முயற்சியால் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு மத்திய பல்கலைக்கழகமாக உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தை திருவாரூரில் அமைத்தார். திருவாரூர் அருகே நீலக்குடி கிராமத்தில் செயல்பட்டு வரும் இந்த மத்திய பல்கலைக்கழகத்தில் இந்தியா முழுவதிலும் இருந்து 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். ஆண்டுதோறும் தங்களது இளநிலை, முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பை முடிக்கும் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா மூலம் முக்கிய பிரமுகர்கள் பட்டங்களை வழங்குவது வழக்கம். இதேபோல் சென்ற கல்வியாண்டில் படிப்பை முடித்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கும் நிகழ்ச்சி நவம்பர் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் நேரடியாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசுத் தலைவருக்கு சில மாதங்களுக்கு முன்னதாக அழைப்பு விடுவித்திருந்தார். அதன்படி இந்த பட்டமளிப்பு விழாவில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்க உள்ளதாக தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. இதற்காக நவம்பர் 30ஆம் தேதியன்று தனி விமானம் மூலம் கோவை வரவுள்ள குடியரசுத் தலைவர் முதலில் நீலகிரி வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடைபெறும் நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி செல்லும் அவர் மீண்டும் கோவைக்கு வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு நேரடியாக திருவாரூர் அருகே உள்ள நீலக்குடியில் அமைந்துள்ள மத்திய பல்கலைக்கழக வளாகத்திற்கு செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் விழாவில் பங்கேற்க இருப்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக வரும் 23ஆம் தேதி முதல் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பாதுகாப்பு ஏற்பாட்டுக் குழுவிடம் ஒப்படைக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.